அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஜும்ஆவினுடைய அந்த உரையில் குடும்ப உறவுகளை நாம் மதிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பேண வேண்டிய அவசியம் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு செய்திகளை நாம் சொல்லியிருந்தோம். குடும்ப உறவுகளுடைய முக்கியத்துவம் அது நமக்கு எந்த அளவிற்கு தேவை என்று பேசக்கூடிய அதே நேரத்தில் குடும்ப உறவுகளை முறித்து வாழ்வதனுடைய அந்த தீமைகளை பற்றியும் நாம் பேசியிருந்தோம். பெரும்பாலும் துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் உறவுகளை முறிக்கக்கூடிய பெரும்பான்மையான அம்சம் எது? ஏன் குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது? ஏன் குடும்பத்தில் சண்டை வருகிறது, சிக்கல் வருகிறது? தாய் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை வருவதற்கான பல்வேறு காரணங்களில் மிக முக்கியமானது என்ன என்று பார்த்தால் வார்த்தைகள். தடித்த வார்த்தைகளும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவதன் காரணமாக பெரும்பாலும் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. கேலியாக, கிண்டலாக, விளையாட்டாக நாம் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அல்லது மனதில் நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தை வேறு வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துதல், அந்த வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் காரணமாக பெரும்பாலும் குடும்ப உறவுகள் பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜுமாவின் வாயிலாக நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது வார்த்தைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய நாவு இருக்கிறதா இல்லையா? அது இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு ஆயுதம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அணு ஆயுதங்கள் உலகத்தில் மோசமானது என்று. கொடிய விஷங்கள் உலகத்தில் மோசமான ஆயுதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நாவு தான் துன்யாவில் ஆக மோசமான ஒரு ஆயுதம். அதை பயன்படுத்தி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம், அதை பயன்படுத்தி நீங்கள் நரகத்திற்கு செல்லலாம், அதை பயன்படுத்தி இரண்டு உறவுகளை ஒட்ட வைக்கலாம், அதை பயன்படுத்தி காலமெல்லாம் சேர்ந்து பயணிக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரித்து விடலாம், ஒரு ஜமாத்தை பிரித்து விடலாம், ஒரு ஊரை பிரித்து விடலாம், இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்தலாம். உலக போரையே ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தாக்கம் சாதாரண ஒரு நாவிற்கு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? ஈமானுக்கு பின்னால் நாம் பேசக்கூடிய தன்மை, பேச்சாற்றல் இருக்கிறதா இல்லையா? அதுதான் இந்த மண்ணில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் நிஅமத்து. அதே நேரத்தில் பெரிய ஆபத்தும் கூட. நமக்கு அல்லாஹ் சந்தோஷத்தையும் சோகத்தையும் நாவில் வைத்திருக்கிறான். அருளையும் அதே நேரத்தில் சோதனையையும் அல்லாஹ் நாவில் வைத்திருக்கிறான். ஒருத்தருக்கு பேச முடியலன்னு வைங்களேன், ஊமையாக இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு பசிக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு அவருக்கு சில நிமிடங்கள் தேவைப்படும். அவர் தன்னுடைய கையை அசைக்க வேண்டும், முகத்தை பாவனை செய்ய வேண்டும், கண்களை திறக்க வேண்டும், வாய் எப்படியோ முயற்சி செய்து மூன்றாவது நபரிடத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு ஒரு ஊமை முயற்சி செய்வார். ஆனால் அல்லாஹ் பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறான். மனசில் நினைச்ச என்ன விஷயத்தை வேண்டுமானாலும் மிக சாதாரணமாக நம்மால் சொல்லிவிட முடியும். ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். பேச்சாற்றல் இந்த மண்ணில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் நிஅமத் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும். அதே போல இந்த மண்ணில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய முசீபத்தும் பெரிய ஃபித்னாவும் பெரிய சோதனையும் கஷ்டமும் அந்த நாவிலிருந்து தான் வருகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி வருவார். வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொள்ளுங்கள், அந்த அமலை கொண்டு நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக மிக பெரிய விஷயத்தை நீ கேட்டு விட்டாய் யா முஆதுன்னு சொல்லுவாங்க. நீ கேட்ட விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. ஒரே அமல் உங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்கணும், நரகத்தையும் உங்களை விட்டும் தடுக்க வேண்டும். அந்த மாதிரி பெரிய விஷயத்தை மிக சாதாரணமாக கேட்டுவிட்டாய். சரி, நான் உனக்கு சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஈமான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்று ஆரம்பிப்பார்கள். நீங்கள் இந்த மண்ணில் என்ன வேண்டுமானாலும் நல்ல விஷயத்தை செய்யுங்கள், அதோடு சேர்த்து ஈமான் இருக்க வேண்டும். முஸ்லிமாக இல்லாத ஒருவர் செய்யக்கூடிய அமல் அவருக்கு துனியாவில் பயன் தரலாம், தராமல் போகலாம், மறுமையில் எந்த பங்கும் இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒருவர் முஸ்லிமாக இல்லை, கோடியாக தர்மம் கொடுக்கிறார், என்ன பிரயோஜனம் இருக்கும்? மண்ணில் மக்கள் புகழ்வார்கள். நாளைக்கு மறுமையில் வந்து நீ கோடி ரூபாய் தர்மம் செய்தாய் என்பதற்காக ஈமான் இல்லாத ஒருவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ளால் ஒருபோதும் அனுப்ப மாட்டான். அப்படியானால்
எல்லா அமல்களுக்கும் அடிப்படை ஈமான். முஸ்லிம் இல்லை தொழுகிறார், முஸ்லிம் இல்ல நோன்பு வைக்கிறார், முஸ்லிம் இல்ல இபாதத் செய்கிறார், அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை, குர்ஆனை ஓதுகிறார், என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்காது, மறுமை கிடைக்காது, மறுமையில் வெற்றியும் கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்லிவிட்டு, அந்த இஸ்லாத்தினுடைய தூண், அடிப்படை தூண் இருக்கிறதா இல்லையா, அந்த தூண் என்னன்னு சொன்னால் தொழுகை என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சில நல்ல விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக முஆத் இப்னு ஜபலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதை பேணிக்கொள் என்று நாவை தன்னுடைய கையால் பிடித்து இழுத்து காட்டி சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள்கிட்ட எல்லா நல்ல அமல்களும் இருந்தாலும் கூட இதை பேணிக்கொள் என்று நாவை பிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நாவின் மூலம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை சொர்க்க நரகத்தை தீர்மானிக்குமான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கட்டத்தோடு சொல்லுவார்கள், என்ன இப்படி சாதாரணமாக கேட்டுவிட்டாய், உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பல்வேறு மனிதர்களுக்கு, நிறைய நபர்களுக்கு நரகம் உறுதியாகுவது இந்த நாவின் காரணமாகத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நிறைய மனிதர்களை நரகத்திற்குள்ளால் கொண்டு போய் தள்ளக்கூடியது எது என்று கேட்டால் அவர்களுடைய நாவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுவார்கள். இந்த மண்ணிலே நாவினுடைய அந்த மைதானம் என்பது ரொம்ப பெரிய மைதானமாக இருக்கிறது. உதாரணமாக யோசித்து பாருங்கள், கண்ணினால் ஏற்படக்கூடிய பாவம் என்று இந்த மண்ணில் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், என்ன பாவம் செய்ய முடியும்? கண்ணால் பிறரை அடிக்க முடியுமா? இல்லை. தடுக்கப்பட்டவைகளை பார்ப்பது பாவம், அவ்வளவுதான் கண்ணால் செய்ய முடிந்த பாவம். கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்பது காதால் செய்யக்கூடிய பாவம். ஆனால் நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய பாவம் என்று நீங்கள் ஒரு பட்டியலை போட்டால் மிக நீண்ட நெடிய பட்டியலை உங்களால் போட முடியும். பொய் பேசுதல், புறம் பேசுதல், இட்டுக்கட்டுதல், கோல் சொல்லுதல், பிறரிடத்தில் இல்லாத விஷயங்களை எடுத்து சொல்லுதல், ஒற்றுமையாய் இருக்கக்கூடிய இருவரை பிரிக்குதல், பேசக்கூடாத இடங்களில் பேசுதல், பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் மௌனமாக கடந்து செல்லுதல் என்று நிறைய பாவங்களை இந்த நாவால் செய்ய முடியும். எனவே இமாம்கள் சொல்லுகிறார்கள், நாவின் மைதானம் இந்த துன்யாவில் மிக விசாலமானது. நாவிலிருந்து நிறைய பாவங்கள் வெளிப்படுகிறது. இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்கள், நான் அதை அமல் செய்வதன் மூலம் சொர்க்கம் செல்ல வேண்டும், எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். மனின் நஜா யா ரசூலல்லாஹ், எதில் வெற்றி இருக்கிறது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், லா யஸாலு லிசானக ரத்பம் மின் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உன்னுடைய நாவை காயாமல் பார்த்துக்கொள். எல்லா நேரத்திலையும் திக்ரு செய்து கொண்டிரு, ஏதாச்சும் ஒரு தஸ்பீஹை ஓதிக்கொண்டிரு, நாவை திக்ரை விட்டும் காயாமல் பார்த்துக்கொள், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமகாலத்தில் நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? கவலையோடு நாம் யோசித்து பார்க்கிறோம். 2 நபர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே 3வது நபரை பற்றி உண்டான இருக்கக்கூடிய இல்லாத விஷயங்களை பேசுதல் ஒரு கண்ணியமான அம்சமாக போய், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தோடு பேசுகிறார்கள், நல்ல வேலைகளில் இருப்பவர்கள் பொறுப்போடு பேசுகிறார்கள், யாரோ எதுவோ ஏதாவது ஒரு நபரை பற்றி மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் சமகாலத்தில் சபையின் ஒழுக்கமாக இருக்கிறது. 2 பேர் கூடினா 3வது நபர், 3 பேர் கூடினால் 4வது நபர், யாராவது ஒருவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி. நமக்கு மத்தியில் ட்ரேடுமார்க்கான ஒரு சில வாசகங்கள் இருக்கிறது. அந்த வாசகத்தை கேட்காமல் எந்த நாளையும் நம்மால் கடக்க முடியாது. அப்புறம் என்ன செய்தி என்று ஒருவர் ஆரம்பிக்கிறார்னா அடுத்த அரை மணி நேரத்துக்கு ஊரில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் இருவரும் பேசப் போகிறார்கள் என்று அர்த்தம். சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்தில், தேவையில்லாத ஒரு நேரத்தில் 2 நபர்கள் சந்தித்துக் கொள்கிற பொழுது ஒருவர் கேட்பார், அப்புறம் ஊருக்குள்ள என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, ஒருவர் ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அவர்களுடைய குலத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து, அத்தாவிலிருந்து, அம்மாவிலிருந்து, மனைவியிலிருந்து, அவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஒரு தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை என்ன செய்தது, எப்படி இருந்தது, எங்கிருந்து, எல்லா விஷயங்களையும் அவர்கள் பேசி முடித்து விடுகிறார். நாம் சொல்லுகிறோம், தேவையில்லாத விஷயங்களை பேசுதல் நம்மை பாவத்தின் பால் கொண்டு சேர்க்கும். அதை தெரிந்தும் பேசுகிறோம், தெரியாமலும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பெரும்பாலும்
மஜ்லிஸ்கள், சபைகள், புறங்கள் பேசுவதன் மூலம், பொய்யான விஷயங்களை பரப்புவதன் மூலம் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இன்னொரு சஹாபி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எதில் வெற்றி இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபொழுது அந்த மனிதரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான 3 செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முதல்ல நாவை பேணிக்கொள், வார்த்தைகளில் கவனமாக இரு. யாரிடத்தில் பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எங்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், உள்ளதை பேசுகிறோமா, இல்லாததை பேசுகிறோமா, எல்லாவற்றையும் கவனித்து பேசுவதன் மூலம் உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். நீ வெற்றி பெற்று விடுவாய். துன்யாவிலேயும் உனக்கு கண்ணியம் கிடைக்கும், மறுமையிலேயும் கண்ணியம் கிடைக்கும். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே வராதேன்னு சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியே வருவதாக இருந்தால், தேவை இருந்தால் வாருங்கள், வேலை இருந்தால் வாருங்கள், சம்பாதிக்க போகணுமா வாங்க, தொழுகைக்கா வாருங்கள், சும்மா அப்படியே போய் பார்ப்போம், யாராச்சும் ஒரு 2 பேர் கிடைச்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசி இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை ஓட்டிட்டு வரலான்னு சொல்லி வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே வராதீர்கள். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய பாவத்தை நினைத்து நீ அழுதுகொள் தனிமையில். 3 உபதேசம் அந்த சஹாபிக்கு சொன்ன அற்புதமான உபதேசம். இன்னைக்கு இந்த 3மே நேர் எதிராக மக்களுக்கு மத்தியில் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். தேவை இருக்குதோ இல்லையோ, வேலை இருக்கிறதோ இல்லையோ, எல்லா நேரத்திலேயும் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே, மக்கள் சென்று வரக்கூடிய பாதைகளிலே கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தேவையில்லாமல் வெளியே வராதீர்கள், வருகிறோம், நாவை பேணிக்கொள்ளுங்கள், பேணுவதில்லை, பாவங்களை நினைத்து அழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பாவமாகவே நினைப்பதில்லை. நாம் பிறரை பற்றி புறம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதை நியாயப்படுத்துகிறோம். அதுதான் இங்கே மிக ஆபத்தான ஒரு விஷயம். உள்ளதைத்தானே பேசுறேன், இல்லாததையா பேசுறேன், என்னுடைய வயிற்றெழுச்சியை நான் பேசுகிறேன் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவத்தை நினைத்து அழுகுங்க. இந்த துனியாவில் பாவத்தை விட்டும் தூரமான எந்த மனிதரும் கிடையாது. நம்மை பற்றி அல்லாஹ்விடத்தில் நாம் கணக்கு சொல்லுவதற்கு 1000 பாவங்கள் இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது, காலம் பத்தாது, ஆயுள் பத்தாது என்று இருக்கையில் நாம் ஏன் அடுத்த நபருடைய குறையை தேடி போய் அதை மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாவை பேணிக்கொள், வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே வராது, எந்த வேலையையும் தேவையில்லாமல் நீ செய்யாது. அழகான முஸ்லிமுக்கு அழகான பண்பு எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்அதி தர்குஹு மாலா யானி. ஒரு முஸ்லிமுடைய அழகான பண்பு எது தெரியுமா? தர்குஹு மாலா யானி, அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டு விடுவதுன்னு சொன்னான். ஒரு இடத்தில் நாம் ஒரு வேலை செய்கிறோம் அல்லது ஒரு இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் அங்கே அது சார்ந்த ஒரு தேவை நமக்கு இருக்க வேண்டும். என்ன தேவை இருக்கிறது என்று பிறரை பற்றி உள்ள வன்மத்தையும் இல்லாத விஷயங்களையும் மக்களுக்கு மத்தியில் நாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். நாவு மிக லேசாக மனிதர்களை நரகத்தின் பால் கொண்டு சேர்த்துவிடும். மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதை நாம் சற்றே தயவு செய்து கவலையோடு யோசித்து அமலில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார் பேசினாலும் தவறுதான், எங்கே பேசினாலும் தவறுதான். ஆக மிக முக்கியமான விஷயம், உள்ளதை பேசுவதை தவறென்று மார்க்கம் சொல்லுகிறது, இல்லாததை பேசுறது அதை விட பெரும்பாவம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் புறம் பேசாதீர்கள். சஹாபாக்கள் அழகா கேட்டாங்க, புறம் பேசுறதுனா என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவன் செய்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், அதை அந்த மனிதன் செவிதாழ்த்தி கேட்கிற பொழுது அது அவனுக்கு சங்கடத்தை தரும் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் உள்ள குறையை நீங்கள் பேசினால் அது புறம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாம் என்ன செய்யறோம்னா, இருப்பதையெல்லாம் பேசுவதில்லை, இல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி பேசுகிறோம். சஹாபாக்கள் கேட்டாங்க ரொம்ப அழகா ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் இருக்கிறதைத்தானே நாங்கள் பேசுகிறோம், நாம் யதார்த்தமாக சொல்லுவோமா? இல்லை, உள்ளதைத்தானே பேசுகிறேன், இல்லாததையா பேசிட்டேன், பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதைத்தான் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் இருக்கிறதைத்தானே நான் பேசுகிறேன், இல்லாததையா பேசுகிறேன் என்று கேட்ட பொழுது, உள்ளதை பேசினால்தான் புறம் பேசுதல், இல்லாததை பேசினால் அது இட்டுக்கட்டுதல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இபாதத் என்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. வணக்க வழிபாடு நாம் கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். இபாதத்தினுடைய பட்டியலில் நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பிறருடைய குறையை மறைப்பது.
ஒருவரிடத்தில் ஒரு குறைபாடான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த குறையை பற்றி மக்களுக்கு மத்தியில் பேசாமல் அதை மறைக்குதல் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி செல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவில் ஏதாவது குறைபாடுகளை பார்த்து அதை மக்களிடத்தில் வெளிப்படுத்தாமல் மறைத்தால் நாளை மறுமையிலே மிக உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதருக்கு தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குறையை மறைப்பது துன்யாவில் ஆக பெரும் விஷயம். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் யுஸ்மித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளை மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் கியாமத் நாளையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ ஃபல்யகுல் கைரா, பேசினால் நல்ல விஷயத்தை பேசுங்கள், இல்லாவிட்டால் அமைதியாக வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்ளுங்கள், பேசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம் பேசுவதை பழக வேண்டியதை போல மௌனமாக இருக்க பழக வேண்டும். இந்த மண்ணில் மிக சவாலான காரியம் என்பது அமைதியாக இருப்பது. ஒரு சில நேரங்களில் அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து செல்லுவதற்கும் இந்த மக்கள் பழக வேண்டும். ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம், என்ன செய்வாங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடின்னு சொன்னால், நானெல்லாம் யார் தெரியுமா, என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா, என்னிடத்தில் யாரும் எனக்கு முன்னால் நின்று பேச முடியாதுன்னு சொல்லுவான். ஒரு சிலர் என்னை யாரும் பேசி ஜெயித்து விட முடியாது, நான் யார் வந்தாலும் பேசுவேன், யார் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன், நான் என்னுடைய கண்ணியம் என்ன தெரியுமா என்று பெருமையாக பேசக்கூடிய நிறைய நபர்களை நாம் பார்க்கிறோம். துன்யாவில் கண்ணியம் என்பது பிறரை அடக்கி சப்தமிட்டு பேசுவதில் இல்லை, மாறாக உங்களுடைய நல்ல நடத்தையில் இருக்கிறது. நீங்கள் பேசினால் மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக மௌனமாக இருக்கக்கூடாது, உங்களின் மீது இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக நீங்கள் என்ன பேசினாலும் செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் நல்ல நடத்தைகள் வெளிப்பட வேண்டும். அதுதான் கண்ணியம். ஒரு மனிதனுடைய அழகு என்பது இபாதத்தில் இல்லை, ஒரு மனிதனுடைய அழகு என்பது உருவ அமைப்பில் இல்லை, குடும்ப பாரம்பரியத்தில் இல்லை, சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களில் இல்லை, மாறாக நல்ல நடத்தையில் இருக்கிறது. நல்ல நடத்தையின் மூலம்தான் ஒரு மனிதன் இந்த மண்ணில் கண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னதை போல நாவின் மைதானம் மிக விசாலமானது. நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய பாவங்கள் மிக மோசமான பாவங்களாக இருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் மிக சாதாரணமாக பாவமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் பட்டியலை பார்க்கிறோம், கோல் சொல்வது மிக மோசமான ஒரு பாவம், அதே போல பொய் சத்தியம் செய்வது, அதே போல புறம் பேசுவது, சொல்லி காட்டுவது, இட்டு கட்டுவது, சாபமிடுவது, சப்தமிட்டு பேசுவது, பொய் பேசுவது, இப்படி நிறைய பாவங்கள் நாவின் மூலம் வெளிப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பேசுகிற பொழுது, நீங்கள் பிறரை புறம் பேசுவது உங்களுடைய மரணித்து விட்ட சகோதரரின் இறைச்சியை புசிப்பதற்கு சமமானது என்று மிக கடினமாக பேசுகிறான். வார்த்தைகள் இந்த மண்ணில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ரொம்ப பெரியது. நாம் ஏற்கனவே சொன்னோம், நாவு உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். ஒருவர் துனியாவில் 100 ஆண்டுகள் வாழுகிறார் என்று வைத்துக் கொள்ளும், 100 வருஷம் வாழ்றார். எப்படி வாழுகிறார்? காஃபிராகவே வாழுகிறார். அவருக்கும் ஈமானுக்கும் சம்பந்தமே இல்லை, தொழுகவில்லை, நோன்பு நோற்கவில்லை, ஜகாத்து கொடுக்கல, தான தர்மம் செய்யல, ஹஜ்ஜுக்கு போல, அல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியாமல் 100 வருடம் ஒருவர் மண்ணில் வாழுகிறார். மௌத்தாகக்கூடிய அந்த கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர துனியாவில் வேறு யாரும் இறைவன் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அஷ்ஹது, நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். உண்மையா இல்லையா? மறுக்க முடியுமா? இவர் இத்தனை வருஷம் பாவம் செஞ்சாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. அஷ்ஹது என்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் இந்த மண்ணில் ஹலாலை ஹராமாக்கக்கூடிய, ஹராமை ஹலாலாக்கக்கூடிய தன்மை நாவுக்கு இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்கள். அந்நிய பெண், நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு அந்நிய பெண், அவரை பார்ப்பது தவறான ஹராமான விஷயம், பேசுவது தவறு, தொடுவது தவறு, எல்லாம் தவறு. ஆனால் மகரை முன்னால் வைத்து கபில் தூ நிக்காஹா, இன்னாருடைய மகள் இன்னாரை, இந்த மகருக்கு நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த பெண்ணை ஹராமிலிருந்து ஹலாலாக்கி மனைவியாக்கி விடுகிறது. திருமண பந்தம் அதற்கு முன்னால் வரை, அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை அந்த பெண் அந்நிய பெண்ணாக இருக்கிறார், அந்த ஆண் அந்நிய ஆணாக இருக்கிறார். ஆனால் கபில் து நிக்காஹா, இந்த நிக்காஹை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மகரை முற்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தை அந்த ஹராமை ஹலாலாக்கி விடுகிறது.
இதே மாதிரி ஒருவர் 18 வயசுல திருமணம் செய்கிறார் ஒரு பெண்ணை, 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டார், 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, நான் இந்த பெண்ணை தலாக் செய்து விட்டேன், நான் தலாக் செய்து விட்டேன் என்று அவர் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை இத்தனை வருட திருமண வாழ்க்கையை உங்களை விட்டும் ஹராமாக்கிவிடும். நான் தான் 50-60 வருஷம் வாழ்ந்துட்டேனே, ஒரு வார்த்தை சொன்னாப்புல நிக்காவுடைய பந்தம் முறிஞ்சிடுமா? நிச்சயமாக முறிந்துவிடும். நாம் எனவே தான் சொல்லுகிறோம், வார்த்தைகள் இந்த மண்ணில் ஏற்படுத்தக்கூடிய ஜாலங்கள் ரொம்ப பெரிய. உங்களுக்கு சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும், நரகத்தையும் பெற்றுத்தரும். உங்களுடைய ஹராமான உறவை ஹலாலாக்கும், ஹலாலான உறவை ஹராமாக்கும். நாவை பேணக்கூடிய விஷயத்திலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வேறு வேறு வசனங்களில் வேறு வேறு விதமாக நாவின் முக்கியத்துவம் குறித்து பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், கூலூ லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நல்ல வார்த்தையை பேசுங்கள். அதே போல கூலா லஹு கௌலன் லய்யினா, நளினமாக பேசுங்கள். ஃபல்யத்தகில்லாஹ் வல் யகூலு கௌலன் சதீதா, மென்மையாக பேசுங்கள், கவனமாக பேசுங்கள், லேசாக பேசுங்கள், மக்களிடத்தில் அதிர்ந்து பேசாதீர்கள் என்று பேச்சு குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய பேசுகிறான். எந்த அளவிற்கு நாம் பிறரிடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் தெரியுமா? நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் உலகத்திலேயே ஆக மோசமான ஒரு மனிதராக இருந்தாலும் கூட சப்தமிட்டோ கடினமாகவோ ஏசியோ பேசுவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தரவில்லை. நீங்கள் பேசுவது ஒரு குடிகாரராக இருக்கலாம், உறவை முறித்தவராக இருக்கலாம், உங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவராக இருக்கலாம், அவர் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியராக இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி பேச வேண்டும்? கண்ணியமாக பேச வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும். மார்க்கம் எந்த இடத்திலேயும் மரியாதை குறைவாக பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு ரொம்ப தெரிந்த வரலாறு தான். அவர்களுடைய வரலாற்றில் நிறைய படிப்பினைகள் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை? நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் உங்களுடைய சகோதரரும் சென்று ஃபிர்அவுனிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தீனை சொல்லுங்கள், மார்க்கத்தை பேசுங்கள். நீங்கள் யாரிடத்தில் போக போகிறீர்கள் தெரியுமா? இந்த துன்யாவிலேயே ஆக மோசமான ஒரு மனிதன் ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் உலகத்தின் ஆகச் சிறந்த மனிதர் போக போகிறார். 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒருவர் ஃபிர்அவுன், இன்னொருவர் மூசா. ஃபிர்அவுன் யார்? மண்ணில் ஆக மோசமானவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய உயர்தரமான ஒரு மனிதர். மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் உலுல் அஸ்முகள், அந்த உலுல் அஸ்முகளில் தலை சிறந்த நபியாக இருப்பவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். உலகில் சிறந்தவர் உலகில் மோசமானவரை பார்க்க போகிற பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவரிடத்தில் போய் நீங்கள் கடினமாக பேசாதீர்கள், அவரிடத்தில் சென்று நீங்கள் நளினமாக பேசுங்கள். அந்த பேச்சு, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் பேசுவதை கேட்டு அவன் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்ள வேண்டும், உங்களை நல்ல விதமாக நடத்த வேண்டும். அந்த மாதிரி நளினமாக பேசுங்கள், மிருதுவாக பேசுங்கள், லேசாக பேசுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லி அனுப்பினான் என்று சொன்னால், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முஃமின்கள் நபி ஹஜ்ரத் மூசா ஃபிரௌனை விட மோசமானவர்களும் அல்ல, நாமும் மூசாவை விட சிறந்தவர்களும் அல்ல. யோசித்து பார்க்கிறோம், பிறருடைய குறைபாடுகளை வெளிப்படுத்தி காட்டுகிற பொழுது ரொம்ப கடுமையாக ஒரு சிலர் நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமோட சிறந்தவரும் இல்லை, முன்னால் இருக்கக்கூடிய பாவம் செய்தவன் ஃபிரௌனை விட மோசமானவனும் அல்ல, நல்ல விதமாக பேசுவோம். முடிந்தவரை மௌனமாக ஒரு சிக்கலான மஜ்லிஸை நாம் கடந்து சென்று விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்கள்ல ரொம்ப மோசமான பாவம் எதுன்னு சொல்லி சொன்னால், ஒன்றாக இருக்கக்கூடிய 2 நபர்களை முறித்து விடுவது, கோல் சொல்லுவதன் மூலமாக. போய் ஒரு 2 பேர் முஹப்பத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நட்பின் மூலம் இருப்பவர்களாக இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? ஒருவரிடத்தில் ஒரு பாவத்தை பார்த்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது தெரியுமா? நேரடியாக போய் நளினமாக சொல்ல வேண்டும். ஒரு தப்பை பார்க்குறோன்னு சொன்னால் நேரடியாக போய் நளினமாக அவரை காயப்படுத்தாமல் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும்.
ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அவரோடு பழகி கொண்டிருக்கிறீர்களா இல்லையா, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா என்று யார் யாரோடெல்லாம் அவர் நட்பாக இருக்கிறாரோ எல்லா நபர்களிடத்திலேயும் இருக்கக்கூடிய இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி பேசி 2 நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முஹப்பத்தை கெடுத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்லி திருபவன், 2 உறவுகளுக்கு மத்தியில் விரிசலை ஏற்படுத்தக்கூடியவன் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள்ளான் நுழைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோர் பிள்ளையாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பேசினால் நல்லவற்றை பேச வேண்டும், இல்லாவிட்டால் மௌனமாக ஒரு சபையை கடந்து சென்றுவிட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் இந்த மண்ணில் பிறரை காயப்படுத்திவிடக்கூடாது. என்ன காரணம், நாளை மறுமையில் உண்மையான ஏழை யார் என்று சொன்னால், நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொண்டு அல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு ஒருவன் வருவான். அந்த நேரத்தில் அவனுடைய நன்மையின் காரணமாக அவனுக்கு சொர்க்கம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் ஒரு சில மக்கள் வருவார்கள், யா அல்லாஹ், இவன் வாழக்கூடிய காலகட்டங்களில் என்னை பற்றி கோல் சொன்னான், என்னை பற்றி புறம் பேசினான், என்னை பற்றி இல்லாத விஷயங்களை இவன் பேசினான் என்று சொல்லுகிற பொழுது நன்மையை சுமந்து வந்த அந்த மனிதனுடைய நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து, எப்படி மலை போல் நன்மையை சுமந்து வந்தானோ அதுபோல மலை போல் பாவத்தை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வான் என்று ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வாழும் காலங்களில் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும், சரியானதை பேச வேண்டும், ஹக்கானதை பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எதிரில் இருப்பவர்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் எல்லா நேரத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். உறவை பேணக்கூடிய விஷயத்திலே வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வயதில் மூத்தவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அப்படி பேச வேண்டும். சிறியவர்களிடத்தில் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படி நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மனிதர்களை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, எந்த ஒருவர் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவிற்கும் 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்திற்கும் என்னிடத்தில் பொறுப்பை கொடுத்து விடுகிறார்களோ அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த விதத்தில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நம்முடைய நாவிற்கு பொறுப்பை சாட்டிவிட வேண்டும். இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருபோதும் நம்முடைய சொல்லால் செயலால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான இந்த ஜும்ஆவின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான ஹைரையும் பரக்கத்தையும் நிரப்பமாக தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.